ஹலோ கைஸ், சாட்டர்டே மார்னிங் மினி விலாக் தான் பார்க்குறீங்க. நைட்டு வந்து சரியான மழைங்க இங்கெல்லாம். அதனால கிளைமேட்டே ரொம்ப சில்லுன்னு இருந்துச்சு. ஸோ காலையில் எழுந்திச்ச உடனே சுட சுட சாதத்தோடு வந்து ரசம் வச்சு சாப்பிடணும் போல் ஆசையாக இருந்தது. அதனால் பூண்டு மிளகு ரசத்துக்கு தான் தேவையான இன்க்ரீடியண்ட்லாம் நான் எடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். மிக்சர் ஜாரில் வந்து மிளகு, சீரகம், பூண்டு, ஒரு கொத்து கருவேப்பிலை, மஞ்சள் இதெல்லாமே சேர்த்து தக்காளி ஒரே ஒரு சின்ன தக்காளி போட்டு கொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து ஒரு பெரிய தக்காளி, பழுத்த தக்காளி வந்து கையாலே மசிச்சு விட்டு அதையும் எடுத்து வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் புளியை வந்து கரைச்சி அது கூட வந்து தக்காளி, மசித்த தக்காளி, அப்புறம் அரைச்ச இந்த மசாலா சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டிங்கன்னா, கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி, உப்பு போட்டிங்கன்னா நமக்கு வந்து ரசம் வந்து அந்த மிக்சர் ரெடி ஆகிடும். இது தாளிப்பு கொடுக்கணும். சைட் பை சைட் சாப்பாடும் ரெடி ஆகிடுச்சு. அந்த பக்கம் வடித்து விட்டுட்டேன். அப்புறம் கொத்தமல்லி போட்டுட்டு இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டேன். மாமியார் வந்து காலையில் வந்து தோட்டத்தில் பறித்து அங்கே 2 மாங்காய் கொடுத்து அனுப்பிச்சாங்க. அப்புறம் பூ கொடுத்து அனுப்பிச்சாங்க. இது வந்து வீட்டுக்காரர் வந்து சாட்டர்டே ஞாபகம் இல்லாமல் ஃபிஷ்ஷு வாங்கிட்டு வந்துட்டார். சங்கரா மீன் தான் வாங்கிட்டு வந்திருந்தார். நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருந்தது. ஓகே சொல்லிட்டு ஃப்ரீசரில் எடுத்து போட்டேன், நாளைக்கு பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு. நாங்கள் சாட்டர்டே வந்து செய்ய மாட்டோம், நான்வெஜ் செய்ய மாட்டோம். அதனால் வந்து எடுத்து வச்சுட்டேன். அப்புறம் ரசப்பொடி போட்டு ரசத்தையும் வந்து கொதிக்கிறதுக்காக விட்டாச்சு. ஒரு பக்கம் ரசமும் ரெடி ஆகிட்டுருக்குது. இடையில் பார்த்திங்கன்னா பொரியல் பண்ணுறதுக்காக உருளைக்கிழங்கு வந்து பொடி பொடியாக கட் பண்ணிகிட்ருக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய சிலிண்டர் வந்து காலி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப கடுப்பாயிடுச்சு. காலையிலே சிலிண்டர் காலியானது ரொம்ப வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரில. அதுக்கப்புறம் பரவாயில்ல, எமர்ஜென்சிக்கு வந்து வீட்டில் இண்டக்ஷன் ஸ்டவ் இருந்தது. ஓரளவுக்கு நான் வேலைலாம் முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் தான் வந்து இந்த மாதிரி வேலை வச்சிருச்சு நமக்கு. சரி, அப்புறம் என்ன பண்ணுறது, பொரியல் மட்டும் இண்டக்ஷனில் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ரசமும் ரெடி ஆகிடுச்சு. லைட்டாக ஒரு கொதி வந்துருச்சு. இருந்தாலும் கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ் கொதிக்கணும். கொதிக்க தேவையில்ல, கொஞ்சம் அந்த நுர தட்டி வரணும் இல்லையா, அதனால் வந்து நான் கொஞ்சம் வெயிட் பண்ணி போட்டோம், இண்டக்ஷனில் போட்டுட்டோம். அவ்வளோதான். ரசமும் ஒரு 2 நிமிஷம் விட்டனாலே சரியாக கரெக்டாக வந்துடும் டைமு. ஒரு 2 மினிட்ஸில் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அதுக்கப்புறம் அதுவும் கொத்தமல்லி, கருவேப்பிலை போட்டு இறக்கிட்டேன். இந்த சைடு பார்த்திங்கன்னா பொரியலுக்கு தான் நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். கிளைமேட் சேஞ்ச் ஆனாலே வந்து கோல்டு, காஃப் வந்து காமனாக வர்றது தான். ஸோ நம்ம தான் கொஞ்சம் ப்ரிவென்ட் பண்ணிக்கணும். எனக்கு லைட்டாக வந்து எனக்குமே பாப்பாக்குமே லைட்டாக கோல்டு வர மாதிரி இருக்குது. அதனால தான் வந்து காலையிலே ரசம் வைக்கிறேன். இது சாப்பிடணும் போல் இருந்தது. சூடாக ரைஸில் போட்டு இந்த மாதிரி சாப்பிடணும் போல் இருந்தது. அதனால தான் செஞ்சிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். காலைல டிஃபனுக்கு வந்து நாங்கள் இது தான் சாப்பிட்டோம். சுட சுட சாதம், ரசம், அப்புறம் பொரியல் வச்சு சாப்பிட்டோம். சூப்பராக இருந்தது.